வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादुकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரத்தை தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே தாங்கள் அனைவருக்கும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரத்தை பெருவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனுக்குமே, மானிட பிரிவியாக பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்த ராமாயணம் என்ன மாபெரும் சரித்திரமானது அவனது ஒழுக்கத்தையும் அவன் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், வேத தர்ம சாஸ்திரங்கள் அனைத்தும் அடங்கியுள்ளது. ஆகவேதான் இந்த ராமாயணத்தை அனைவரும் கேட்டு அனைவரும் மிகவும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே முன்னோக்கத்துடன் தான் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமாக பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் ஏகாத சாதி கசபதம சர்க்கா. சர்க்கமானது 111. பரத பரிசாந்த்வனம், அதாவது இக்ஷ்வாகுல வம்சத்தின் புரோகித வசிஷ்ட மகரிஷி, பிராமணர் வசிஷ்ட மகரிஷி ராமபிரானுக்கு இக்ஷ்வாகுல வம்சத்தை பற்றி ரொம்பவும் புகழ்ந்து பேசிட்டு, ராமபிரானை எப்படியாவது அவருடைய மனசை மாற்றி அவரை கூட்டுண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அவரையும் புகழ்ந்து பேசுகிறார். அதன் பிறகு ஸ்ரீ ராமபிரான் பரதனை சமாதானப்படுத்துகிறார். இந்த தலைப்பிலே இன்றைய தினம் ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து, சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரத சத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருமே தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய லக்ஷ்மணாய தைவேகதஸ்யே ஜனகாத்மஜாயே நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. श्री सीतालक्ष्मण शत्रुघ्न समेत श्री रामचंद्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः। श्रीमद् बालवाल्मीकि रामायणம் ஏகாதசாதி கசதம சர்க்கா. சர்க்கமானது 111. பரத பரிசாந்த்வனம், அதாவது வசிஷ்ட மகரிஷி இக்ஷ்வாகு குலத்தினுடைய புரோகித பிராமணர் ஸ்ரீ ராமபிரானை சமாதானப்படுத்துகிறார். ஸ்ரீ ராமபிரான் பரதனை சமாதானப்படுத்துதல் அப்படின்ற தலைப்பில் ஸ்லோகமானது சொல்ல போகிறோம்.
वसिष्ठस्तु तथा रामम् उक्त्वा राजपुरोहितः अब्रवीत् धर्मसंयुक्तं पुनरेवापरं वचः. இக்ஷ்வாகுகுல வம்சத்துக்கே அரச குலத்துக்கே புரோகிதராக இருக்கக்கூடிய வசிஷ்ட மகரிஷி ராமபிரானை பார்த்து அந்த குலத்தினுடைய பெருமையெல்லாம் சொன்னார். அதை சொன்ன பிறகு மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா தர்மத்தோடு புரிஞ்சிய சில வார்த்தைகள் எல்லாம் ராமபிரானை பார்த்து சொன்னாராம் வசிஷ்டர். புருஷஸ்யேக ஜாதஸ்ய பவந்தி புரவஸ்த்ரயः ஆச்சார்யஸ்சைவ காகுஸ்தா பிதா மாதா ச ராகவா. ஏன்னா காகுத்தனேன்னு சொல்கிறான்னாக்கா இந்த காகுத்தனேன்னாக்கா காகுத்தன்னு சொல்லிட்டு இந்த இக்ஷ்வாகுல வம்சத்தில் இவருடைய தாத்தா பாட்டனாரானவர் இருந்தார். முப்பாட்டனார், அது எந்த முப்பாட்டனாரோ ஏகப்பட்ட தலைமுறைக்கு மேலே இருந்தார். அதனால தான் காகுத்தனே அப்படி என்னட்டு சொல்கிறார் இங்கே வசிஷ்டர் ராமபிரான. காகுத்தனே ராகவனே, இந்த உலகத்தில் வந்து எல்லாரும் பிறக்கிறோம். அந்த பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே ஆச்சாரியன், தாய், தந்தை அப்படின்னு 3 பேர் வந்து குருமார்களாக இருக்காங்க. தாயாரும் ஒரு குரு தான், ஆச்சாரியனும் ஒரு குரு தான், தந்தையும் ஒரு குரு தான் அப்படின்னு சொன்னார் வசிஷ்டர். பிதா கியேனம் ஜனயதி புருஷம் புருஷர்ஷப பிரஜாம் ததாதி சாச்சார்யஸ் தஸ்மாத் ச குருருஷ்யதே. வசிஷ்டர் சொல்றார், ராமா நீ ரொம்பவும் ஆண்மை மிக்க வீரன், அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. தந்தை என்பவர் வந்து என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு புருஷன், ஒரு ஆண் பிறப்பதற்கு விதையாக இருக்கிறான் தந்தை. ஆனால் ஆச்சாரியன் என்பவன் வந்து எப்படி இருக்காருனாக்கா பிறவி எடுத்த ஜீவனுக்கு, அந்த குழந்தைக்கு வாழ்வாங்கு வாழ்ந்து இறுதி வரைக்கும் அவன் நல்ல ஒழுக்கத்தோட இருக்கிறதுக்கு தேவையான ஞானத்தை வந்து அளிக்கிறார் குரு. அதனால்தான் அவர் வந்து குரு பெரியவன்ட்டு எல்லா உலகத்தாரால அழைக்கப்படுறார் ராகவா அப்படின்னாராம் வசிஷ்டர். சோகம் தே பிதுராச்சாரியஸ் தவ சைவ பரந்தப மம த்வம் வசனம் குர்வன் நாதிவர்த்தே சதாம் கதிம். ராமா, நீ எதிரிகளை எல்லாம் வாட்டி வதைக்கக்கூடிய வீரன், அதில் வந்து எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது. வசிஷ்டர் சொல்கிறார், நான் வந்து உனக்கும் உன் தந்தைக்கும் ஆச்சாரியன், குரு. உங்கள் தந்தைக்கே நான் தான் குரு, ஏன் உன் குலத்துக்கே நான் தான் குரு. அதனால் என்னோட பேச்சை வந்து கேட்டு நடந்தன்னா, நீ இந்த மாதிரி என்னோட பேச்சை கேட்டு நடந்துட்டன்னா என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு? நீ வந்து உன்னோட முன்னோர்கள் நல்லோர்கள் நடந்து சென்ற வழியில் இருந்து அதிலேருந்து நீ தவறிவிட்ட, அப்படியே தவறிவிட்டவனாக மாட்டா அப்படின்னாராம் வசிஷ்டர். யமாஹிதே பரிஷத ஸ்ரேன் அயஸ்ய திஜாதயः ஏஷு தாத சனந்தர்மம் நாதிவர்த்தே சதாம் கதிம். ராமா, வசிஷ்டர் சொல்கிறார், ராமா, இந்த இடத்துல வந்து உன்னோட அவையோர்கள், முக்கிய தலைவர்கள் மற்றும் இருபிறப்பாளர்கள் யாரானாக்கா பிராமணன் மட்டும்தான் இருபிறப்பாளர். ஏன்னா அவன் வந்து முதல்ல வந்து 5 வயசு வரைக்கும் குழந்தை ஒரு பிறப்பு, 5 வயசில் உபநயனம் போட்டு பிரம்மோபதேசம் பண்ணிட்டான், அவன் 2வது பிறப்பு.
இதை தான் அங்கே சொல்கிறார் அவர் பிராமணன். அவள் எல்லாருமே இங்கே வந்திருக்கா. குழந்தாய் ராமா, இவா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அறநெறியை கைகொள்வதால நீ கண்டிப்பாக ஆட்சியாளணும் அப்படிங்கிற அந்த ஒரே அறநெறியோடு அவள் இருக்கா. நீ நல்லோர்கள் நினைச்சின்ற வழியிலிருந்து தவறி விட்டவனா கண்டிப்பாக ஒரு காலமும் ஆக மாட்ட. ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு நீ சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கா, அதில் நீ தவறிட்டன்றதை ஆக மாட்ட அப்படின்னாராம் வசிஷ்டர். புரோத்தாய தர்மசீலாய மதோ நாகஸ்ய வர்த்தித்தும் அஸ்யாஸ்தோ வச்சனம் குர்வன் நாதிவர்த்தே சதாம் கதிம். வசிஷ்டர் சொல்றார், ராமா, உன்னுடைய தாயார் முதுமை அடைந்து விட்டவள். தர்மம் ஒன்றிலேயே உன்னுடைய தாயாரானவள் ஊன்றி இருக்கிறவள். அதனால உன் தாயாரோட விருப்பத்தை நீ கண்டிப்பாக ஒதுக்கி தள்ளிவிடக்கூடாது. ஏன்னா தாயும் ஒரு குரு தான். அவளுடைய சொல்படி நடந்தாதான் நீ உன்னோட முன்னோர்கள்லாம் இருந்தாவ நல்லோர்கள், அவர்கள் நடந்து சென்ற வழியில் இருந்து நீ தவறி போனவன் அப்படின்றவனாக ஆக மாட்டாய் அப்படின்னாராம் வசிஷ்டர். பரதஸ்ய வச குர்மன் யாசம் ஆனஸ்ய ராகவா ஆத்மானம் நாதிவர்த்தேத்ஸ்வம் சத்ய தர்ம பராக்கிரமா. சத்தியத்திலும் தர்மத்திலும் ஒன்றாகவே இணைந்து இருக்கும் ராகவனே. மனம் உருகி பிரார்த்திக்கிறான் பரதன். அந்த பரதனுடைய வேண்டுகோளை நீ ஏற்று நடப்பதனால உன்னோட இயல்பான சத்திய தர்மத்திலேருந்து நீ தவறினவனாக எக்காலத்திலையும் ஆக மாட்டாயிராமா அப்படின்னாராம் வசிஷ்டர். ஏவம் மதுரம் உக்தஸ்தோ குருணா ராகவ ஸ்வயம் பிரத்யுவாச்ச சமாசீனம் வசிஷ்டம் புருஷர்ஷபா. புருஷோத்தமரான ராமபிரான் என்ன பண்ணாராம், வசிஷ்டர் மூலியமாக இந்த மாதிரி மேற்கண்டவாறு செவிக்கினிய சொற்களை தன்னுடைய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய வசிஷ்டர்கிட்டே கேட்டுட்டு நடுநாயகமாக அங்கே வீட்டுற வசிஷ்டரை பார்த்து ராமபிரான் பதில் சொன்னாராம். ராமபிரான் என்ன சொன்னார் அப்படின்னா, என் மாதா பிதரோ விருத்தம் தனையே குருத சதா ந சுப்ரதீகரம் தத்தோ மாத்ரா பித்ரா சியத் கிருதம். எந்த ஒரு மனிதனுக்கும் ராமபிரான் சொல்றார் வசிஷ்டர் கிட்ட, எந்த ஒரு மனிதனுக்கும் தாய் தந்தை அவ குழந்தைகள்கிட்ட ரொம்பவும் அன்போடு பேசி பழகிறான். அவனுக்கு அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய எல்லா வகையான செயல்களையும் அவள் செய்யறா. அந்த குழந்தை என்னெல்லாம் விரும்பி விரும்பி கேட்குறதோ அதை எல்லாத்தையும் வாங்கியும் கொடுக்குறா. அவளால் முடிஞ்ச அளவுக்கு அவனை நீராட்டி சீராட்டி பாராட்டி ஆடை அணிகலன்கள் இதெல்லாம் அவள் தான் அவனுக்கு அந்த குழந்தைக்கு செஞ்சு விட்றா. ஒரு தாய் தகப்பன் தான். அந்த தாய் தகப்பன் எப்போதுமே குழந்தைகள்கிட்ட பாசத்தோடு பேசுகிறா. அவள் என்ன பண்ணுறா, பால்ய வயசில் இருக்கும்போது அன்னத்தை ஊட்டி வளர்க்குறா. அது அன்னமாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஊட்டி வளர்க்குறா குழந்தைக்கு. இதுக்கெல்லாம் கைமாறாக எந்த ஒரு மனிதனுமே அந்த தாய் தகப்பனுக்கு எக்காலத்திலையும் எதையுமே செஞ்சு தீர்க்க முடியாத ஒரு கட்டத்தை தான் அவள் தாய் தகப்பன் குழந்தைகளுக்கு செஞ்சுருக்கா. குழந்தைகளாகப்பட்டவர்கள் வாழ்க்கை தீர்க்கவே முடியாது அந்த கடனை.
அப்படின்னாராம் ராமபிரான். யதா சக்தி பிரதானேன ஸ்நாபனாச்சாதனேன ச நித்யம் ச பரியவாதேன ததா சம்வர்தனேன ச ஸ்ரீராஜ ஜனயிதா பிதா தசரதோ மம ஆஜ்ஞாதம் யன்மயா தஸ்ய ந தன்மித்யா பவிஷ்யதி. ராமபிரான் சொல்றார், என்னை பெற்றெடுத்தவர் தசரத மகா சக்கரவர்த்தி மன்னர், எனக்கு தந்தை. அவருடைய கட்டளையிட்டபடி அவர் எனக்கு என்ன கட்டளையிட்டார்? 14 வருஷம் வனவாசம் செய்யணும்னு கட்டளையிட்டார். அதை ஒரு காலம் நான் அவருடைய வார்த்தையை பொய்யாக்க நான் விரும்பலை, நான் பொய்யாக்க மாட்டேன் அப்படின்னு ராமபிரான். ஏவ முக்த சுராமேன பரத பிரத்யனந்தரம் வாச்ச பரமோதார சூதம் பரம் அதுர்மணாக. இந்த மாதிரி ராமபிரானால சொல்லப்பட்ட உடனே, சொற்கள்லாம் கூறப்பட்ட உடனேயே மகா மனஸ்வினியான, அதாவது மகா மனஸ்வினாக்கா ராமபிரான் மேலே அவ்வளவு தூரம் அன்பு தன்னையே ஐக்கியமாக்கி விட்ட பரதன் மிகவும் மனம் வருந்தி தன்னோட அருகில் அமர்ந்திருந்த தேரோட்டியான சுமந்திரரை பார்த்து சொன்னாராம். பரதன் என்ன சொன்னான் சுமந்திரர்கிட்ட அப்படின்னா, இகாமே ஸ்தண்டிலே சீக்கிரம் குஷாணாஸ்தர சாரதே காரியம் பிரத்யுபவேக்ஷ்யாமி யாவன்மேன பிரசீததி. பரதன் சொல்றா, சாரதியே சுமந்திரரே, உடனடியாக இங்க தரையில தர்ப்பத்தெல்லாம் பரப்புங்க. என்னுடைய தமையனார் ஸ்ரீ ராமபிரான் என் வேண்டுகோளுக்கு அவர் செவி சாய்க்கல. அவர் இணங்காத வகையில் நான் இந்த இடத்துலையே உட்காந்து சத்தியாகிரகம் பண்ண போகிறேன். அவர் செயல்பாடுகளை கண்டிப்பாக நான் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு நான் பரதன். அனாஹாரோ நிராலோகோ தனஹீனோ யதா துஜா சேஷே புரஸ்தாச்சாலாயாம் யாவன்மாம் பிரதியாஸ்யதி. எப்படி இருக்கு அப்படின்னாக்க பரதன் சொல்றார், வறுமையில் ஒரு பிராமணனானவன் அந்தனானவன் ரொம்பவும் வாடிட்டு இருக்கார், வறுமையிலேயே இருக்கார். உணவு கொள்ள முடியாமல், அவரால் உணவு கூட சாப்பிட முடியாமல் கண்களை மூடிக்கொண்டு உயிர் போகும் வரையில் பிரயோபவேசமாக, அதாவது அதிலேயே ஒரு கட்டுக்கோப்போட, யாருக்கிட்டே போய் யாச்சிக்கம் கேட்கக்கூடாது, யாருக்கிட்டே என் கையில் நான் வறுமையில் இருக்கேன் என்னை கொடுங்க அப்படின்னு கேட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு எந்த ஒருத்தன் எந்த பிராமணன் அந்தணன் இருக்கின்றானோ அவர் கிடைப்பதை போல என்னோட வேண்டுகோளை ஏற்று என்னுடைய தமையனாராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அயோத்திக்கு திரும்பி வராத வரைக்கும் நான் இந்த குடிசையினோட முன்னால் படுத்தே கிடப்பேன் அப்படின்னாராம் பரதன். சதோ ராமம் அவேக்ஷந்தம் சுமந்திரம் பிரேக்ஷ்ய துர்மணாः குசோத்தரம் உபஸ்தாபிய பூம் ஆவேவாஸ்தித ஸ்வயம். மனவேதனையோடு இருந்த பரதன் சுமந்திரர் இந்த விஷயத்தில் ராமனோட ஒப்புதலை எதிர்பார்க்கிறார் அப்படின்றத பரதன் தெரிஞ்சுட்டு அவரே என்ன பண்ணாராம், தர்ப்பப்படுக்கையை தானே கொண்டு தரையில் விரிச்சுட்டு அந்த தர்ப்பத்தின் மேலே அவரே உட்காந்துட்டாராம். நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு.
तम् उवाच महातेज रामो राजर्षि सत्तमः किं मां वरद कुर्वाणं तात प्रत्योपवेक्ष्यसि. ராமபிரான் இருக்காரு, அவர் மகா தேஜஸ்வி. காரணம் என்னன்னாக்கா ஸ்ரீமன் நாராயணன் தானே, பகவான் தானே, இறைவன் தானே. மகா தேஜஸ்வி, ராஜ ரிஷிகள்லேயே சிறந்தவர் ராமபிரான். பரதன் நோக்கே சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, என் செல்வமே பரதா, நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ண அதை முதல்ல எனக்கு சொல்லு அப்படின்றதுக்காக என்னை ஏன் இந்த மாதிரி என்னை அடக்கி வைக்கிற? நான் தர்மத்திலேயே இருக்கேன், ஏன் என்ன நீ அடக்கி வைக்கிற அப்படின்னா ராமபிரான் பரதன் கிட்டக பிராமணோ ஏகபார்ஸ்வேன நரான் ரோதும் ஹிகார்ஹதி நதோ மூர்தாபிஷிக்தானாம் விதி பிரத்யு பவேசனே. ஒரு பிராமணன் அந்தனர் ஒரு புறமாகவே படுத்திருந்து தனக்கு அநியாயம் வேச்சுட்ட மனிதர்களை இந்த மாதிரி தாராளமாக தடை செய்யலாம். நீங்கள் இந்த மாதிரி இருக்காதீங்க, எழுந்துருங்க, சாப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்லி அவரை உயிரை காப்பாற்றலாம். அதுதான் தர்மம். ஆனால் க்ஷத்ரிய தர்மம் என்ன தெரியுமா பரதா? முடி சூட்டி கொள்ளும் உரிமையை பெற்ற க்ஷத்ரியர்களுக்கு இது விதிக்கப்படவே இல்லையே. க்ஷத்ரிய தர்மத்தில், க்ஷத்ரிய சாஸ்திரத்தில் இது இல்லவே இல்லையே இந்த மாதிரி செய்யணும்னுட்டு அப்படின்னாராம் ராமபிரான் பரதன் கிட்டக. உத்தேஷ்ட நரசார்தூல யத்வே தத்தாருணம் விரதம் புரவ்யாம் இத க்ஷிப்ரம் அயோத்தியாம் யாஹி ராகவா. பரதா, இந்த மாதிரி கொடுமையாக இருக்கக்கூடிய இந்த விரதத்தை கைவிட்டுட்டு நீ உடனே எழுந்துரு. நீ எப்படி தருவா? விலங்குகள்லேயே ஆண் புலின்னு ஒன்று இருக்கும். அந்த ஆண் புலிக்கு நிகரான வீரன் நீ. இந்த இடத்திலிருந்து விரைவாக எழுந்து நீ அயோத்திக்கு போ அப்படின்னாராம் ராமபிரான். ஆசீனஸ்வேவ பரத பௌரராஜானபதம் ஜனம் உவாச சர்வத பிரேக்ஷ்ய கிமா கிம் மாரியம் நானுசாசத. பரதன் அந்த தர்மத்தெல்லாம் விரிச்ச அந்த தர்ம படுக்கையிலேயே உட்காந்துருண்டு தம் கூட வந்திருக்கக்கூடிய பட்டணத்தார்கள், புறநக மக்கள் எல்லாரையும் பார்த்து, நீங்க எல்லாரும் ஏன் என்னுடைய தமையனாருக்கு நல்ல வார்த்தை சொல்லாம இருக்கீங்க அப்படின்னு பரதன் கேட்டாராம் எல்லாருக்கிட்டையும். தேதம் ஓசோர் மகாத்மானம் பௌரராஜானபதாஜனாः காகோஸ்தம் அபிஜானீம சம்யக் வததி ராகவः. அப்போ கிராம மக்கள், கிராமவாசிகள் மகாத்மாவான பரதனை பார்த்து சொன்னாலாம். என்ன சொன்னான்னாக்கா, நாங்கள்லாம் ராமபுரவை பிரமாதமாக நன்றாக அறிந்திருக்கின்றோம், நாங்கள் நன்னாவே தெரிஞ்சு வச்சுட்டுருக்கோம் அவரை பற்றி. ராமன் சொல்வது நியாயமான வார்த்தை தானே அப்படின்னாலாம் எல்லாரும் பரதன் கிட்டக. ஏஷோவீஹி மகாபாக பிதோர்வச்சசி திஷ்டதி அத ஏவே ஏவன சக்தா ஸ்மோவ்யாவர்த்தயிதும் அஞ்சசா.
பெரும்பேறு பெற்றவரான ராமபிரான் என்ன பண்ணாராம், தன்னோட அந்த ராமபிரான் யாரு சொல்கிறா, ஜனங்க சொல்கிறா, ஊர் ஜனங்கள்லாம் அங்கே இருக்கிற பட்டணத்தார் கிராமவாசிகள் சொல்கிறா, தன்னோட தகப்பனார் கட்டளையை காப்பாற்றுவதில் அவர் உறுதியாக இருக்கார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால தான் அந்த நேரான பாதையிலேருந்து சடார் என்று அவரை நாங்கள் எல்லாருமே திருப்ப முடியாமல் இருக்கோம். சக்கரவர்த்தி பரதரே அப்படின்னாலாம் எல்லாரும். தேஷாமாஜ்ஞாய வச்சனம் ராமோ வச்சனம் அப்ரவீத் ஏதன்னி போதவச்சனம் சுக்ருதாம் தர்ம சக்ஷுஷாம். இந்த மாதிரி நகரத்தார், கிராமவாசிகள், பட்டணத்தார் எல்லாருமே சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு ராமபிரான் என்ன சொல்கிறாராம், என்ன சொன்னார் அப்படின்னா, தர்மத்தையே கண்ணும் கருத்துமாக, அதாவது யாராக இருந்தாலும் சரி, மானிட பிரிவுகள் எடுத்த இந்த பூலோகத்தில் உள்ள அனைவருமே தர்மத்தையே கண்ணும் கருத்துமாக உடைய நண்பர்களுக்கு, உலக மக்களுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பேச்சை நீங்கள் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னுட்டு சொல்ல ஆரம்பிச்சாராம். ஏத செய்வோபயம் ஸ்ருத்வா சம்ய சம்பஸ்ய ராகவா உத்தேஷ்டத்வம் மகாபாகோ மாம்ச சுப்ருஷ ததோதகம். ராமபிரான் என்ன பண்ணாராம், பரதனை தொட்டு எழுப்பினாராம். நான் சொல்லக்கூடிய என்னுடைய சொற்களையும் இவர்கள் கூறியதையும் நகரத்தார், பட்டணத்தார், கிராமவாசிகள் எல்லாரும் சொன்னதையும் நன்றாக நீ ஆராய்ந்து பார் பரதா. புருஷோத்தமனே, நீ எழுந்துரு. நீ முதல்ல உன் கையால் என்னை தொடு. அதை என்னை தொட்ட உடனேங்க பக்கத்தில் இருக்கிற இந்த ஜலம் தண்ணீரையும் தொட்டு கையை அலம்பு. என்னை தொட்டுட்டு ஜலத்தில் கையை வச்சு அதையும் அலம்பு அப்படின்னு ராமபிரான். அதோ அத்தியாய ஜலம் ஸ்பிருஷ்ட்வா பரதோ வாக்கியம் அப்ரவீத் சின்னந்து மே பரிஷதோ மந்திரினா ஸ்ரேணயஸ்ததா. உடனே பரதன் என்ன பண்ணாராம், ராமபிராணியும் தொட்டுட்டு அந்த ஜலத்தையும் தொட்டுட்டு அவர் சொன்னாராம், பரதன், சபையோர்களும் அமைச்சர்களும் நகர பிரமுகர்கள்லாம் ஏகப்பட்ட பேர் வந்திருக்கீள். கிராமவாசிகள், நகரவாசிகள், பட்டணவாசிகள் எல்லாருமே வந்திருக்கீள். எல்லாரும் நான் சொல்ல போகிறத கேளுங்கோ அப்படின்னாராம் பரதன். நயாச்சே பிதரம் ராஜ்யம் நானோ சாமி மாதரம் ஆரியம் பரம் அதர்மஜ்ஞம் நானு ஜானாமி ராகவம். பரதன் சொல்றார், எல்லாரையும் பார்த்து சொல்றாருங்க, நான் என் தந்தையார் இடத்துல அரசாட்சியை என்னை கொடுக்கும்படி நான் அவர்கிட்ட நான் வேண்டிக்கு கேட்கவே இல்லை. என்னோட தாயாரையும் எனக்கு ராஜ்யம் வேணும், எனக்கு பட்டாபிஷேகம் வேணும், நான் தான் அரசாங்கம்ட்டு என் தாயையும் நான் தூண்டவே இல்லை. அறநெறி வலுற உத்தமமான ராமபிரான் இந்த மாதிரி வனத்தில் காட்டில் வனவாசம் பண்ணுறதுக்கு ஒரு க்ஷணமும் நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னாராம் பரதன். யதே தவஸ்யம் வஸ்தவ்யம் கர்த்தவ்யம் ச பிதுர்வசः அகம் ஏவ நிவஸ்யாமி சதுர்தச சமாவனே. எங்களுடைய தந்தையினுடைய கட்டளைப்படி காட்டில் வசிப்பது அப்படின்றத கட்டாயமாக
அனுசரிக்கப்பட வேண்டியதே. அப்படி என்ன சொன்னார்னா, நானும் 14 ஆண்டுகள் அவருடனேயே இந்த காட்டிலேயே நானும் வசிக்கிறேன். அப்படியே நாராம் வரன். தர்மாத்மா தஸ்ய தத்யேன பிராதோர்வாக்யேன விஸ்மிதः உவாச ராம சம்பிரேக்ஷ்ய பௌரஜானபதம் ஜனம். தர்மாத்மாவான ராமபிரான் இந்த மாதிரி தன்னுடைய சகோதரன் பரதன் மனப்பூர்வமான அவனுடைய வாதத்தில் ஆச்சரியம் அடைந்து நாட்டு நகர மக்களை எல்லாம் பார்த்து ராமபிரான் சொன்னாரா, என்ன சொன்னார் அப்படின்னா, விக்ரீதம் ஆகிதம் கிரீதம் யத் பித்ரா ஜீவதா மம ந தொல்லோபயிதும் சக்கியம் மயா வா பரதேன வா. ராமபிரான் சொல்றார், என்னுடைய தந்தையார் தசரமகா சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கும்போதே என்னை விட்டு விட்டுட்டார். அவர் வாங்கி அடகு வைக்கப்பட்ட பொருளை, அதாவது என்ன அவர் பெற்றெடுத்தார், அதான் இங்க இடத்துல வாங்கியதுன்றார். முதல்ல என்னை அவர் வித்துட்டாருன்னார். அதுக்கப்புறம் என்னை பெற்றெடுத்தார். வாங்கிய அடகு வைக்கப்பட்ட பொருள் யாருக்கிட்ட அடகு வச்சார்? தன்னுடைய பத்தினியா இருக்கக்கூடிய கைகேயி கிட்டக்கா அவரை ஏற்கனவே வரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வரத்துல இவர் கொண்டு அடகு வச்சுட்டார். அதை தான் இங்க சொல்றார். அடகு வச்ச பொருளை என்னாலோ இல்ல பரதனாலோ கண்டிப்பா அதை மாற்றி அமைக்கவே முடியாது. ஏன்னா பரதன் தான் அரசாள வேண்டும், ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செய்ய வேண்டும். இதுதானே அவர் சொல்றார். அவர் வரம் கொடுத்திருக்கார் கைகேயிக்கு. உபதின்னமயா காரியோ வனவாசே ஜுகுப்சிதः யுக்தமுக்தம் ச கைகேயா பித்ரா மே சுக்ருதம் கிருதம். நான் வனவாசத்துல வெறுப்பு கொண்டு அதை தவிர்ப்பதற்காக ஏமாற்ற வேலை, எந்த வேலையா இருந்தாலும் ஒன்றை என்னால் செய்ய முடியாது. ஆனா கைகேயி தாயார் இருக்காங்களே, அவங்க நியாயமாவே வரத்தை கேட்டார். அவர்கள் கேட்ட வரத்துல எந்த தப்பும் கிடையாது, நியாயம்தான். அதாவது நம்முடைய தந்தையார் தசரமகா சக்கரவர்த்தி முன்பு கொடுத்த வாக்குறுதியை தானே அவர் இப்ப கேட்டார். அது எப்படி தவறாகும்? என்னுடைய தந்தை செஞ்சதும் சரியானதுதான், அதுல தப்பே கிடையாது அப்படின்னாராம் ராமபிரான். ஜனாமி பரதம் க்ஷாந்தம் குரு சத்காரகாரிணம் சர்வவேவாத்ர கல்யாணம் சத்யசந்தே மகாத்மனே. ராமபிரான் சொல்றார், என்னுடைய சகோதரன் இருக்கானே பரதன், இவன் ரொம்பவும் மிகவும் பொறுமை உடையவன். ஆச்சாரியர்களுக்கெல்லாம் பிராமணர்களுக்கெல்லாம் ரொம்பவும் மரியாதை கொடுக்கக்கூடியவன். அவளை தினந்தோறும் திருவடிகளில் விழுந்து சாட்டமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி வழிபடக்கூடியவன். அப்படின்றத நான் கண்டிப்பாக அறிவேன். சத்தியம் தவறாத மகாத்மாவாக இருக்கக்கூடிய அவனிடம் பரதனிடம் எல்லா விதமான நல்ல குணங்களும் இருக்கு. அவன்கிட்ட எந்த விதமான கெட்ட குணமும் கிடையாது அப்படின்னாராம் ராமபிரான். அனே தர்மசீலேனா
वनः प्रत्यागतः पुनः रात्रा सह भविष्यामि पृथिव्या पतिरुत्तमः. நான் வனவாசத்தை முடிச்சுட்டு மீண்டும் அயோத்தி மாநகரத்துக்கு வந்து தர்மநெறி தவறாத இந்த சகோதரன் பரதன் கூடவே இந்த பூமண்டலத்திற்கு சிறந்த தலைவனாக நான் இருந்து இந்த பிரபஞ்சத்தையே நான் கண்டிப்பாக பரிபாலிப்பேன், யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு ராமபிரான். விரதோ ராஜா ஹி கைகேயா மயா தத்வசனம் கிருதம் அன்றுதான் மோட்சயானேனா பிதரம் தம் மகீபதிம். ராமபிரான் சொல்றார், கைகேயி தசரத மகா சக்கரவர்த்தி மன்னர்கிட்ட வரம் கொடுக்கணும் என்று கோரினார். நான் ஸ்ரீ ராமபிரான் ஆகிய நான் அந்த ஆజ్ఞைப்படியே நடப்பதாக வாக்கு கொடுத்துட்டேன். இந்த மாதிரியை செய்யறதுனால என்னோட சொல்ல கேட்டு நடப்பதால் மட்டுமே நம்முடைய தந்தை தாயார் கைகேயிக்கு கொடுத்த வாக்கை நான் மீறிட்டேன் அப்படின்னு அந்த பாவத்திலேருந்து அவரை விடுவிக்க முடியும். நீ அரசாளணும், நீ காடாளக்கூடாது அப்படின்னாராம் ஸ்ரீ ராமபிரான். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகிய அதிகாவிய யோஜ்யகாண்டே ஏகாதசாதேகசதம சர்க்கः. ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 111வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.